அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமா வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ஃப்ரீயாவே கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு. டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்றீங்களோ, அவங்க எல்லாருமே நம்முடைய அகாடமில ஜாயின் பண்ணி ஃப்ரீயாவே டெஸ்ட் பேட்ச், அதே மாரி ஆடியோ கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாரி நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் லேட்டஸ்ட்டா போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்க படிக்கிறதுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். ஓகே. இப்போ டிஎன்பிசி வெப்சைட்ல அவங்க விட்டிருக்க நோட்டிஃபிகேஷனை ஓரலா பார்த்துடலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 28/3/2024. ஓகேவா? அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே லைவ்ல தான் இருக்கு. நீங்க எப்பனாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் கரெக்ஷன், அப்ளிகேஷன் கரெக்ஷன் ஏதாவது தவறுதலா அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணதுக்கு 2/5/2024 இருந்து 4/5/2024 வரைக்குமே டைம் கொடுத்துருக்காங்க. அந்த பர்டிகுலர் 2 டைம்ஸ்ல நம்ம அதை கரெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 13/7/2024 அன்னைக்கு 9:30 to 12:30 வரைக்குமே ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? மெயின் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டாக சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய டாப் 1 எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமினேஷன் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தேர்வு. அதே மாதிரி டிஎன்பிசியே பார்த்தோம் அப்படின்னா நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம், குரூப் 1, குரூப் 2, குரூப் ஏ, குரூப் 3, குரூப் 4, குரூப் 7, குரூப் 7பி, குரூப் 8 இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி போர்டு பார்த்தீங்கன்னா காண்டக்ட் பண்ணுறாங்க. அவ்வளவு எக்ஸாம் இருந்தாலுமே டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் தான் நமக்கு டாப் லெவலில் போஸ்டிங்கை கொடுக்கக்கூடியது. வரும் காலங்களில் டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த நபர்கள் எல்லாருமே சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு இணையாக ப்ரொமோஷனாக வாய்ப்பும் இருக்கு. அதை பற்றியுமே இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் டேட் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அப்ளிகேஷன் இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. அப்ளை பண்ணக்கூடிய மாணவ மாணவியர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதில் டாப் ரேங்க் லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெப்டி கலெக்டர், அதே மாதிரி டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ், அதே மாதிரி டெப்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஆஃப் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ். இதில் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இந்த 2 சர்வீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்மில் வந்துடும். மிக மிக முக்கியமானது. இப்போ தமிழ்நாடு காவல்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாருமே யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ளுக்கு வந்தவங்க தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் 10-15 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் டிஎஸ்பியாக ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பர்டிகுலர் மெம்பரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அந்த குரூப் 1 கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டு யூபிஎஸ்சி போர்டுக்கு அனுப்புவாங்க. அவங்க அதை ஃபைல் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு குரூப் 1 கேண்டிடேட் யாரெல்லாம் இருக்காங்களோ, அந்த டிஎஸ்பி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஐபிஎஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இவங்களுமே வருங்காலங்களில் ஐபிஎஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ டிஎன்பிசி குரூப் 1 பொறுத்த மட்டும் ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ இந்த 3 டைப் நம்ம இருக்கு. இந்த 3 லெவலையுமே நம்ம கிராஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ ப்ரிலிமினரியை பொறுத்த மட்டும் 6 to 12 வரைக்குள்ள ஸ்கூல் புக்ஸை சிலபஸ் வைஸ் நம்ம படித்தா மட்டும் போதுமானது. ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? நிறைய பேர் சொல்லுவாங்க அங்கே போ, இங்கே போ, அந்த அகாடமி போனால் பாஸ் பண்ணலாம், இந்த அகாடமி போனால் பாஸ் பண்ணலாம், அந்த புக்கை படித்தா பாஸ் பண்ணலாம், இந்த புக்கை படித்தா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்கவங்களே சொல்லுவாங்க. பட் நீங்கள் எதுவுமே மைண்டில் ஏற்றாமல் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஸ்கூல் புக்கை எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கூல் புக்கை எடுத்து சிலபஸ் வைஸ், யூனிட் வைஸ் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது ஆல்ரெடி பாஸ் பண்ணி இப்போ சர்வீஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டால் கூட அவங்களுமே இதுதான் சொல்லுவாங்க. ஓகேவா? 6 to 12 வரைக்கும் ஸ்கூல் புக்ஸு சிலபஸ் வைஸ் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி
இந்த பிரிலிமினரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். எல்லா புக்குமே வந்து நம்மகிட்ட மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, +1 புக்கு ஹிஸ்ட்ரி. அதே மாரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, +1 புக்கு 12த். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி தான். அப்போ இந்த எக்ஸாமுமே வந்து நம்மளால வந்து படிக்கிற மாரி தான் இருக்கும், பார்க்குற மாரி தான் இருக்கும். அத நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு தெளிவா படிக்கிறோமோ, அது அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நன்மைகள் வந்து தரக்கூடியது. அதே மாரி இப்போ அப்ஜெக்டிவ் டைப்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து இருக்க போகுது. 200 கொஸ்டின் இருக்கும். அந்த 200 கொஸ்டினுமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான். நீங்க அத அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். பிரிலிமினரி வந்து கிளியர் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா, அது வந்து ரொம்ப இன் டெப்த்தாவும் இல்லாம, ஈஸியாவும் இல்லாம, ஒரு நார்மலா மிடில் கிளாஸாவே வந்து இருக்கும். அப்ப அத நம்ம அட்டெண்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். அதே மாதிரி மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஹேண்ட் ரிட்டன் இருக்கணும். கரெக்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்கணும். அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாரி நம்மளுடைய அவுட்புட் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் வந்து மெயின் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்குள்ள நமக்கு ஹேண்ட் ரிட்டன் பிராக்டிஸ் இருந்தா மட்டும் தான் வந்து மெயின் எக்ஸாம் வந்து நம்மளால கிளியர் பண்ண முடியும். அதையுமே நீங்க வந்து பார்த்துக்கிற மாரி தான் இருக்கும். இன்டர்வியூவ பொறுத்தமட்டிலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக் நாலேட்ஜ் அதே மாரி ஓவரால் ஒரு ஸ்டேட்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல, நேஷனல் லெவல்ல என்ன மாற்றங்கள் இருக்கோ, அது எல்லாமே நம்ம வந்து படிக்கிற மாரி தான் இருக்கும். அதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்ப இந்த வீடியோ தொகுப்புல பிரிலிமினரி மட்டும் எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்றேன். அத மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி என்ன புக்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாரியும் சொல்றேன். அதையுமே நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பிரிலிமினரிய பொறுத்தமட்டும் வந்து சிலபஸை எடுத்துக்கோங்க. சிலபஸை எடுத்து அதுல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நல்லா பாருங்க. அப்பன்னா தான் வந்து ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். அத நம்ம ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். அதே மாரி மெயின் எக்ஸாம பொறுத்தமட்டிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிலபஸ் வைஸ் நமக்கு என்னலாம் இருக்கோ, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாரி இருக்கும். அதையுமே வந்து நம்ம நல்லா பார்த்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா, பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு ஆ காம்பைன்டு கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், குரூப் ஒன் சர்வீஸ், மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதே மாரி டிஸ்கிரிப்டிவ் டைப். அது வந்து தியரி டைப்ல தான் இருக்கும் மெயின் எக்ஸாம். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பிரிலிமினரி எக்ஸாமினேஷன பொறுத்தமட்டில வந்து நமக்கு எல்லாமே வந்து ஸ்கூல் புக் தாங்க. ஸ்கூல் புக்க மட்டும் நம்ம நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னா, ஈஸியா வந்து நம்மளால பிரிலிமினரி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். வேற எந்த ஒரு இதுவுமே இருக்காது. பிரிலிமினரிய ஈஸியா நம்மளால பாஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன வேணுமோ, அது எல்லாமே நம்முடைய அகாடமில இருந்து ஃப்ரீயாவே வந்து குடுப்போம். அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாரி மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ் டைப்பு, தியரி டைப்ல இருக்கும். ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் கீழ 5 பாயிண்டோ, 6 பாயிண்டோ, 10 பாயிண்டோ வந்து நம்ம எழுதுற மாரி இருக்கும். அத நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாலோ பண்ணிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அளவு நம்மளால வந்து ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிரிலிமினரி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணதுக்கு ஆ ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே போதுமானது. அதுக்கு தகுந்த மாரி நம்மளுடைய ஆடியோ கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாரி 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே வந்து நம்ம என்ன பண்ணணுமோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம சிலபஸ் வைஸ் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா, ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும். அதே மாரி பிரிலிமினரி எக்ஸாமா இருக்கட்டும், மெயின் எக்ஸாமா இருக்கட்டும், 2க்குமே வந்து பிராக்டிஸ் தாங்க ரொம்ப முக்கியம். பிராக்டிஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பண்றோமோ, அத பொறுத்து தான் வந்து நம்மளால வந்து பிரிலிமினரி வந்து கிளியர் பண்ண முடியும். மெயின் எக்ஸாமே வந்து கிளியர் பண்ண முடியும். ஈஸியா வந்து நம்மளால வந்து அப்ரோச் பண்ணி பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இவ்வளவு தான் பிரிலிமினரி எக்ஸாம வந்து பாஸ் பண்ணக்கூடிய மெத்தடு. அடுத்த வீடியோ தொகுப்புல உங்களுக்கு மெயின் எக்ஸாம் வந்து எப்படி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுவேன். அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆ பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஃப்ரீயா தான் நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேரு, உங்களோட டீட்டெயில்ஸ், என்ன எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண போறீங்க, இதுக்கு முன்னக்கூட்டி அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாரி டீட்டெயில்ஸ் அனுப்பி நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க தாராளமா படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழ கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் லேட்டஸ்ட்டா போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து கிடைக்கும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.